Greetings from SS, Class 9, Science, Unit 18, Organization of Tissues, Animal Tissues, Part 2A. இந்த லெசனில் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக know the different types of tissues and their morphology, identify how tissues are organized in specific patterns to form organs, understand how tissues perform life activities in plants and animals, gain knowledge about structural organization of tissues, get familiarized with the process, types and significance of cell division. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடோட லிங்க்கும் ஐசிடி கார்னர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த யூனிட்டுக்கான கைடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே அதில் இருக்கக்கூடிய ஒன்வேர்டு கொஸ்டின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் வந்து எபித்தீலியல் டிஷ்யூஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸ், மஸ்குலார் டிஷ்யூஸ், நெர்வஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்குது. இதில் இன்றைக்கி நம்ம எபித்தீலியல் டிஷ்யூஸை பற்றி பார்க்க போகிறோம். அனிமல் டிஷ்யூஸ் an assemblage of one or more types of specialized cells held together with extracellular material constitute the tissue. The study of tissues is known as histology. அப்போ டிஷ்யூஸை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அனிமல் டிஷ்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஒன் ஆர் மோர் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நமக்கு டிஷ்யூ ஒன்றை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அந்த டிஷ்யூவை பற்றி படிக்கிற படிப்புக்கு தான் ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் டிஷ்யூ, அனதர் ஒன் காம்பவுண்டு டிஷ்யூ. இப்போ சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அது எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். அதோட ஆரிஜின், ஃபார்ம், ஸ்ட்ரக்சர் அது எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதுக்காக ஒரே அமைப்பாக இருக்கும். இப்போ இந்த காம்பவுண்டு டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் குரூப் ஆஃப் செல்ஸ் டிஃப்ரெண்ட் இன் their ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன். அதோட ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்காக அது எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட வேலை பார்க்கக்கூடிய சூழல் வரும். இப்போ நம்ம அனிமல் டிஷ்யூஸை கேட்டகரை பண்ணுறாங்க அதோட ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன்ஸை வச்சு. அதில் 4 டைப்ஸ் இருக்குது. எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலார் டிஷ்யூஸ், நெர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி எபித்தீலியல் டிஷ்யூனா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எபித்தீலியல் டிஷ்யூ இட் இஸ் த simplest tissue composed of one or more layers of cells covering the external surface of the body and internal organs. இது வந்து simplest tissueங்கிற டைப்பில் வருது. இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி, இன்டர்னல் ஆர்கன்ஸ் இதெல்லாம் வந்து செல்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அந்த செல்ஸ் ஒன்று சேர்ந்து தான் நமக்கு வந்து இந்த எபித்தீலியல் டிஷ்யூங்கிறது நமக்கு கிடைக்கும். The cells are arranged very close to each other with less extracellular material. Epithelial cells lie on a non-cellular basement membrane. இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெட்டீரியல்ங்கிறது வந்து மிக குறைவாக இருக்கும். அடுத்தது இதுக்கு வந்து பேஸ்மெண்ட்டு மெம்பரைன் வந்து நான் செல்லுலார் பேஸ்மெண்ட் மெம்பரைன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பிளட் வெசல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து ஸ்கின்னுக்கு மேலே தான் இருக்கும். இப்போ சம்டைம்ஸ் நம்ம ஸ்கின்னில் லைட்டாக பிளேடு பட்டால் பிளட்டு வராது. அதுக்கு வந்து ரீசன் இந்த எபித்தீலியல் டிஷ்யூ தான். அப்போ இட் இஸ் செப்பரேட்டட் பை த அண்டர்லையிங் கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போ கனெக்டிவ் டிஷ்யூக்கும் இப்போ இது கனெக்டிவ் டிஷ்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எபித்தீலியல் டிஷ்யூ இந்த மாதிரி இருக்கும். அப்போ எபித்தீலியல் இஸ் செப்பரேட்டட் பை அண்டர்லையிங் கனெக்டிவ் டிஷ்யூ விச் ப்ரொவைட்ஸ் இட் வித் நியூட்ரியன்ஸ். நிறைய நியூட்ரியன்ஸை இது கொடுக்குது. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ. ஒன்று வந்து சிம்பிள் எபித்தீலியம், அது நேமுக்கு ஏற்ற மாதிரியே சிங்கிள் லேயராக இருக்கும். காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து செவரல் லேயர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் லேயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செங்கல் எடுத்து இப்படியே அடுக்கிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், சிங்கிள் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த செங்கலை வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று இப்படியே அடுக்கிக்கிட்டே வரோம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீடு கட்டும்போதே ஒத்த சுவரா ரெட்டை சுவரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது அந்த செங்கலோட அமைப்பு வந்து ஒரே ஒரு செங்கல் மட்டும் வச்சு
வச்சு கட்டி இருக்கிறது. அப்போ ரெண்டு செங்கலோ இல்லை 3 செங்கல் இப்படி அடுத்தடுத்து நம்ம வச்சு வால் கட்டிட்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி சிங்கிள் லேயராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அவங்க என்ன நேம் கொடுக்குறாங்க, சிம்பிள் எபித்தீலியம்னு சொல்கிறாங்க. செவரல் லேயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படின்னு நேம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். த ஸ்கின் விச் ஃபார்ம்ஸ் த அவுட்டர் கவரிங் ஆஃப் த பாடி ப்ரொடெக்ட்ஸ் த அண்டர்லையிங் செல்ஸ் ஃப்ரம் ட்ரையிங், இன்ஜுரி அண்டு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட அவுட்டர் கவரிங் அப்படின்னு சொன்னால் ஸ்கின்ல மேக்ஸிமம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ட்ரை ஆகாமல், இன்ஜுரினா காயம் ஏற்படாமல், அது மாதிரி சில மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் உள்ளே போகாமல் நம்ம ஸ்கின்னோட மேற்பரப்பில் இருந்து இந்த எபித்தீலியம் டிஷ்யூ வந்து உள்ளதை பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹெல்ப் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு நியூட்ரியன். அப்போ தண்ணியை வந்து உறிஞ்சிக்கிறதுக்கும் சத்துக்களை உறிஞ்சிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அடுத்து என்ன பாயிண்ட்டு சொல்கிறாங்கன்னா, இன்வால்வ்டு இன் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட், தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் எபித்தீலியல் டிஷ்யூஸ் பெர்ஃபார்ம் செக்ரேட்டரி ஃபங்க்ஷன். செக்ரேட்டரி அப்படின்னு சொன்னால் சுரந்து வருது. அப்போ எதெல்லாம் சுரந்து வரும்னு சொன்னால் செக்ரேஷன் ஆஃப் ஸ்வெட், சலைவா, மியூக்கஸ் அண்டு என்சைம்ஸ். ஸ்வெட் அப்படின்னா வேர்வைன்னு தெரியும், சலைவாங்கிறது உமிழ்நீர் எச்சு, மியூக்கஸ் அப்படிங்கிறது சளின்னு தெரியும், என்சைம்ஸை உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த என்சைம்ஸ் தான் டைஜஷனில் வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அடுத்தது அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ட், அப்புறம் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட், அடுத்தது பெர்ஃபார்ம் செக்ரேட்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு சென்டென்ஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து இதில் 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், சிம்பிள் இன்னொன்று காம்பவுண்ட். அந்த சிம்பிள் எபித்தீலியம் அப்படிங்கிறத வந்து இட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் செல். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் லேயர் தான் இதில் இருக்கும். அப்படி வரிசையாக செல்ஸை வந்து நம்ம அடிக்கிட்டு வந்தோம்னா எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்கும். இட் ஃபார்ம்ஸ் எ லைனிங் ஃபார் த பாடி கேவிட்டிஸ் அண்டு டக்ட். கேவிட்டிஸுங்கிறது குழி மாதிரியான அமைப்பை வந்து உருவாக்கும். டக்ட் அப்படிங்கிறது குழாய் மாதிரியான ஒரு நாளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். சிம்பிள் எபித்தீலியம் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு ஃபாலோயிங் டைப்ஸ். இதை வந்து இன்னும் டைப்ஸ் பிரிக்கிறாங்க. என்னென்ன டைப்ஸுங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்குவாமஸ் எபித்தீலியத்தோட பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியுது. இது டிஷ்யூஸ், இது வந்து சிம்பிள் ஸ்குவாமஸ் செல், இது வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன், இதான் வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன், இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து நல்லா தெளிவாக தெரியும். இதோட இந்த இது வந்து ஒன்று ஒவ்வொரு ஷேப்பில் வந்து இருக்குது. இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் தின் ஃப்ளாட் செல்ஸ் வித் ப்ராமினன்ட் நியூக்ளியை. ஃப்ளாட்டாக இருக்குது, ப்ராமினன்ட் நியூக்ளியை வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இதில் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பவுண்டரிஸு இருக்குது. பக்கத்தில் உள்ள செல்ஸோட ஒரு ரெகுலர் ஃபார்மில் போய் ஜாயின் ஆகாமல் இது இப்படி இருக்குன்னா பக்கத்தில் உள்ளது இந்த ஷேப்பில் இருக்கும், அடுத்து உள்ளது இந்த ஷேப்பில் இருக்கும், அடுத்து உள்ளது இந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு வந்து நேம் என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னால் பேவ்மெண்ட் மெம்பரேன்கிற நேமில் கூட சொல்லலாம். இந்த மாதிரியான ஸ்குவாமஸ் எபித்தீலியம்ங்கிறது நம்ம உடம்புல எங்கெங்கே இருக்குன்னு சொன்னால் பக்கல் கேவிட்டி, அதாவது வாய்க்குழியில் இருக்கும். ஆல்வியோலை ஆஃப் லங்ஸ், நம்மளோட லங்ஸோட உள்புறத்தில் இருக்கும். ப்ராக்சிமல் டியூபிள் ஆஃப் கிட்னிஸ் அப்படின்னு சொன்னால் கிட்னிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டியூபில் இருக்கும். ப்ராக்சிம் அப்படிங்கிறது பக்கத்துலன்னு அர்த்தம். அண்டு கவரிங் ஆஃப் த ஸ்கின் அண்டு டங், நம்ம உடம்பினுடைய தோல் பகுதிகளில் டங் இந்த மாதிரி இதில் இருக்கும். இட் ப்ரொடக்ட்ஸ் த பாடி ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்ஜுரி அண்டு ட்ரையிங் அண்டு இன்வேஷன் ஆஃப் ஜெர்ம்ஸ். அப்போ மெக்கானிக்கல் இன்ஜுரியாக இருந்தாலும் ட்ரையிங் இதில் இருந்தும் ஜெர்ம்ஸில் இருந்தும் நம்மளை வந்து இந்த இது பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் டிஷ்யூஸில் ஒரு டைப்பாக இருக்கக்கூடிய ஸ்குவாமஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கியூபாய்டல் எபித்தீலியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கியூப் அப்படிங்கிறதுலே நமக்கு ஆன்சர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கியூபாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது எல்லாமே ஒரே மாதிரியான ஷேப்பில் இருக்கும். நியூக்ளியஸ் இதில் இருக்குது. சிம்பிள் கியூபாய்டல் செல், பேஸ்மெண்ட் மெம்பரைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே உள்ளது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் கியூபிக்கல்
செல்ஸ். இதுவும் வந்து சிங்கிள் லேயரில் தான் இருக்கும். நியூக்ளியஸ் வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கும், சென்டரில் கரெக்டாக இருக்கும். இது வந்து தைராய்டு வெசிக்கிள்ஸ், சலைவரி கிளாண்ட், ஸ்வெட் கிளாண்ட், எக்ஸோக்ரைன், பேங்க்ரியாஸ் இதில் எல்லாம் இந்த டிஷ்யூஸ் இருக்கும். அப்போ தைராய்டுன்னு சொல்லக்கூடிய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. சலைவரி கிளாண்டுன்னா உமிழ்நீர் சுரந்து வரக்கூடிய இடம். ஸ்வெட் கிளாண்டுங்கிறது நம்ம உடம்புல எல்லா பக்கமும் தோலில் ஃபுல்லாக வந்து வேர்வை வரும், அந்த இடத்துல இருக்கும். அடுத்து எக்ஸோக்ரைன் ஆஃப் பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது கணையம், அந்த இதில் அந்த பார்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இன்டெஸ்டைனில் இருக்குது, குடல் பகுதியில். டியூப்லர் பார்ட் ஆஃப் நெஃப்ரான் கிட்னி பக்கத்தில் இருக்கிறது. மெயின் ஃபங்க்ஷன் இஸ் செக்ரேஷன் அண்டு அப்சார்ப்ஷன். இதோட மெயின் கியூபாய்டல் எபித்தீலியத்தோட மெயின் ஒர்க் வந்து செக்ரேஷனுங்கிறது சுரந்து வர்றது, அப்சார்ப்ஷனுங்கிறது உறிஞ்சி வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம எபித்தீலியல் டிஷ்யூஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த எபித்தீலியல் டிஷ்யூவை வந்து நம்ம டூவாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சிம்பிள், இன்னொன்று வந்து காம்பவுண்ட். அந்த சிம்பிள்லேயே 4 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் வந்து ஸ்குவாமஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது கியூபாய்டல் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து காலம்னர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காலம்னர் அப்படின்னு சொல்லும்போது அந்த க்யூபை வந்து அப்படியே வந்து ஹைட்டை அதிகப்படுத்தினோம்னா அதை தான் காலம்னர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்படி தான் க்யூப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஷேப்பை தான் நம்ம க்யூப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த க்யூபோட லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இன்னும் தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஒரு பில்லர் மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா தூண் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பில்லர் லைக் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். காலம்னர் எபித்தீலியம், இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எ சிங்கிள் லேயர் ஆஃப் ஸ்லெண்டர் எலாங்கேட்டட் பில்லர் லைக் செல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சிங்கிள் லேயர் தான் இருக்கும், பில்லர் மாதிரி இருக்கும்னு இப்போ தான் பார்த்தோம். இதில் வந்து நியூக்ளியைங்கிறது வந்து பேஸில் இருக்கும். இது எங்கெங்கே நம்ம உடம்புல இருக்குன்னா ஸ்டொமக், கால் பிளாடர்னு சொல்லக்கூடிய அந்த பித்த பைன்னு சொல்லுவாங்க. பைல் டக்ட் அப்படின்னு சொன்னால் இந்த பித்த நாளம்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைன், காலன், சிறுகுடல், பெருங்குடல். ஓவிடக்ட்டுங்கிறது இந்த கர்ப்பப்பையோட சேர்ந்தது, இதில் எல்லாம் இருக்கும். ஃபங்க்ஷன்னு சொன்னால் செக்ரேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். எப்படி நம்ம கியூபாய்டலுக்கும் மெயின் ஃபங்க்ஷன் வந்து செக்ரேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் பார்த்தோமோ அதே ஃபங்க்ஷன் தான் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்து சிங்கிள் லேயருங்கிறத எழுதிடலாம், நியூக்ளியை வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறத எழுதிடலாம். இப்போ நம்ம வந்து எபித்தீலியல் டிஷ்யூ அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, சிம்பிள் எபித்தீலியம், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம். இந்த சிம்பிள் எபித்தீலியம்ங்கிறதுல 4 டைப்ஸ் நம்ம பார்க்குறோம். அதில் ஸ்குவாமஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம், கியூபாய்டல்ங்கிறத பார்த்துட்டோம், காலம்னர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ வந்து சிலியேட்டட் எபித்தீலியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிலியேட்டட் எபித்தீலியம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட கியூபாய்டல் மாதிரியே இருக்கும். ஏன் சிலியேட்டட் நேம் கொடுக்குறோம்னா அதோட இந்த மேலே பார்த்திங்கன்னா சிலியா, அதாவது ஒரு ஹேர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் சிலியேட்டட் எபித்தீலியம். இது வந்து சிலியா, பேசல் கிரானுல், செல் மெம்பரேன், கோப்லெட் செல், நியூக்ளியஸ், பேஸ்மெண்ட் மெம்பரேன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. Ciliated epithelium. Certain columnar cells bear numerous delicate hair-like outgrowth called cilia and are called ciliated epithelium. இதில் வந்து ஹேர் மாதிரி இருக்கக்கூடிய சிலியா இருக்குது, அதனால இதுக்கு பேர் வந்து சிலியேட்டட் எபித்தீலியம்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகிள்ஸ் இல்லைன்னா மியூக்கஸ் இதை வந்து மூவ் பண்ணும், ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் இதை வந்து மூவ் பண்ண வைக்கிறதா இதோட மெயினான வேறு எங்கே இருக்குன்னா ட்ரக்கியா ஆஃப் விண்ட் பைப், அந்த மூச்சுக்குழலில் இருக்கும். பிராங்கியோல்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், கிட்னி டியூபல்ஸ், ஃபலோப்பியன் டியூப்ஸ் ஆஃப் ஓவிடக்ட். இது வந்து கர்ப்பப்பையில், இது வந்து கிட்னி உங்களுக்கு தெரியும், அந்த இடங்கள்லாம் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து எபித்தீலியல் டிஷ்யூ அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் எபித்தீலியம், இன்னொன்று காம்பவுண்ட் எபித்தீலியம். இந்த சிம்பிள் எபித்தீலியம் அப்படிங்கிறதுல ஸ்குவாமஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம், கியூபாய்டல் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக காலம்னர் எபித்தீலியம் அப்படிங்கிறத பார்த்தோம், சிலியேட்டட் எபித்தீலியம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து கிளாண்டுலர் எபித்தீலியம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கிளாண்டுலர் எபித்தீலியம், எபித்தீலியம் செல்ஸ்
are often modified to specialized gland cells which secrete chemical substance at the epithelial surface. இந்த gland அப்படிங்கிறதுலே நமக்கு வந்து மீனிங் இருக்குது. அப்போ ஒரு ஸ்பெஷலைஸ்டு கிளாண்டுக்காக இந்த செல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து டிஷ்யூஸாக வந்து மாறுது. அப்போ கிளாண்டுன்னு சொன்னாலே அந்த இடத்துல வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து எபித்தீலியல் சர்ஃபேஸ் மேலே செக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், சுரந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கிளாண்டு சுரக்கணும் அப்படின்னு சொன்னால் மெயினாக நம்மளோட வயிற்று பகுதியில் நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே செரிமானம் ஆகிறதுக்காக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து வரணும். அப்போ அந்த இடத்துல அடுத்தது பேங்க்ரியாட்டிக் டியூபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கணைய பகுதியில் இண்டஸ்டைன், இதெல்லாம் நம்ம சாப்பாடுக்கு வந்து செரிமானம் ஆகிறதுக்கு உள்ள பார்ட்டு. அதனால் இதை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கான பிக்சர் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கோப்லெட் செல், சிலியேட்டல் காலம்னர் செல், சிலியா, இந்த மேலே ஹேர் மாதிரியான அமைப்பு இருக்கும், பேஸ்மெண்ட் மெம்பரேன், பேசல் செல், கனெக்டிவ் டிஷ்யூஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் கிளாண்டுலர் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து எபித்தீலியம் டிஷ்யூஸ் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் எபித்தீலியம், இன்னொன்று வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம். இந்த சிம்பிள் எபித்தீலியம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னு சொன்னால் 5 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சிங்கிள் லேயர். இன்னொன்று வந்து கியூபாய்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அதாவது கியூப் ஷேப்பில் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது காலம்னர் எபித்தீலியம், அந்த கியூபே வந்து ஹைட்டாக இருந்துச்சுன்னா அதை காலம்னர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது சிலியேட்டட், அப்போ அந்த காலம்னர் மேலே இந்த மாதிரி ஹேர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம சிலியேட்டட் எபித்தீலியம்னு பார்த்தோம். அடுத்து கிளாண்டுலர் எபித்தீலியம், அதாவது கிளாண்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு செக்ரேஷன் இருக்கும், செக்ரேஷன்னா அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து எபித்தீலியல் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் எபித்தீலியம் இதில் பார்த்திங்கன்னா மல்டி லேயர்டு செல்ஸ், இதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது பாருங்கள், மல்டி லேயர் cells அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It consists of more than one layer of cells give stratified appearance. அப்போ more than one layer இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்ன நேம் கொடுக்குறோம், stratified appearance அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அதுக்கு பேரே வந்து stratified epithelium அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம வீடு இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து சிங்கிள் லேயர்னு சொல்லிவிடுவோம். இப்போ அதே வந்து இப்படி மேலே மேலே வந்து அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை என்னென்னு சொல்லுவோம், ஸ்டோரின்னு சொல்லுவோம். இந்த காம்பவுண்டுங்கிறது இந்த டைப்பில் வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் அண்டர்லைங் டிஷ்யூஸ் அகேன்ஸ்ட் மெக்கானிக்கல் அண்டு கெமிக்கல் ஸ்ட்ரெஸ். அப்போ கீழே இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்து அந்த மெக்கானிக்கல் கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இதனால் ஏற்படக்கூடியதுலேருந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடியதை இங்கே மேலே இருந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னு சொன்னால் கீழே வந்து ப்ரெஸ்ஸை கொடுக்காம இது வந்து பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. தே ஆல்சோ கவர் த ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின், மெயினாக வந்து ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின்னை பாதுகாக்குது. மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி, அந்த வாய்க்குழி பக்கத்தில் இருக்கிறது ஃபாரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழி, இந்த இதெல்லாம் வந்து இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் வந்து கவர் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Do you know epithelium tissue in the skin functions as waterproof membrane? அப்பல இருக்கக்கூடிய epithelium tissue வந்து waterproof membrane ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. Activity 1, rinse your mouth with water. உங்கள் வாயை வந்து நல்லா தண்ணியால் கொப்பளிச்சிக்கோங்க. Using a toothpick or ice cream stick, scrape superficial cells from inner side of the cheek and spread it on a க்ளீன் கிளாஸ் ஸ்லைடு. ஒரு டூத் பிக்கு, பல் குத்துற குச்சி இந்த ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்க, அது அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை எடுத்துட்டு உங்கள் சூப்பர்ஃபிஷியல் செல்ஸ் அப்படின்னா மேல் புறத்தில் இருக்கக்கூடிய செல் அது வந்து உங்கள் வாய்க்கு உள்ளே விட்டு கன்னத்தோட பக்கத்தில் இருந்து அந்த இதை வந்து நீங்கள் சுரண்டி எடுக்கணும். எடுத்து அதை ஒரு க்ளீன் கிளாஸ் ஸ்லைடில் வச்சுட்டு அந்த ஸ்லைடை வந்து ட்ரை பண்ண விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா அதில் 2 drops மெத்திலின் ப்ளூ வந்து அது மேலே விடணும். 2 drop விட்டுட்டு அதை ஒரு ஹை பவர் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் அனிமல் டிஷ்யூஸில்
4 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு டைப்பு எபித்தீலியல் டிஷ்யூஸை தான் நல்லா எலாபரேட்டாக பார்த்துருக்கோம். எபித்தீலியல் டிஷ்யூவை 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து சிம்பிள் டிஷ்யூ, இன்னொன்று காம்பவுண்டு டிஷ்யூஸ். இந்த சிம்பிள் டிஷ்யூஸில் ஸ்குவாமஸ் டிஷ்யூஸ், காலம்னர் டிஷ்யூஸ், கியூபாய்டல் டிஷ்யூஸ், சிலியேட்டட் டிஷ்யூஸ், கிளாண்டுலர் டிஷ்யூஸ்ன்னு இருக்குது. அடுத்ததாக காம்பவுண்டு டிஷ்யூஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் கனெக்டிவ் டிஷ்யூஸை பற்றி படிப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.